வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா ஃபிசிக்கலி சம்மந்தமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் நிறையா கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கோம். கொஞ்சம் எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி வர மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக எங்கள் அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பிக்கு யாராவது ஜாயின் பண்ணி வச்சுங்கன்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வச்சுருவோம், ஆன்லைன் கிளாஸஸ் போகும், அதுவும் வீக்லி மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களை என்கேஜாக தான் வச்சுட்டே இருப்போம். யூனிட் வைஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் மானிட்டரிங் பண்ணுவோம். நிறையா ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது எங்கள் அகாடமியில். ஸோ யூஜிடிஆர் படிக்க நினைக்கிறவங்க இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் இந்த வீக்கில் கூட கால்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது யூஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அகாடமியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பிஜிடிஆர்பியில் ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். 47 மெம்பர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அதே மாதிரி உங்களையும் பாஸ் பண்ணிப்போம். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி கிளாஸ் போய்ட்டுருக்கு. வாங்க அந்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் இயர் வேர் உமன் அத்லெட்டிக் அட்மிட்டட் டு ஒலிம்பிக் கேம்ஸ்? அதாவது ஒலிம்பிக் கேம்ஸில் உமன் அத்லெட்டிக்ஸ் வந்து எந்த வருஷத்தில் அட்மிட் பண்ணாங்க? 1896 ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 19th செஞ்சுரி பேரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து தான் உமன்ஸை வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்து தான் உமன்ஸ் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். த ஃபஸ்ட் எய்ட் ஃபார் ஃபைண்டிங் இன் டு ப்ரொவைட். அதாவது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார்னா அவருக்கு இமீடியட்டாக எந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்? காஃபியா, டீயா, ட்ரிங்கிங் வாட்டரா, சிட்டிங் பொசிஷனா? இதெல்லாம் இம்பாசிபிள். அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஒருத்தர் அந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டா இமீடியட்டாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கணும். ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஆக்சிஜன் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இடம் தான் கொடுக்கணும். த ஃபஸ்ட் ஆசியன் கேம்ஸ் வார் ஹெல்ட் ஆன் டெல்லி இந்த இயர். ஆசியன் கேம்னாலே ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபஸ்ட்டு 1951 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான், அது முக்கியமானது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கும். அது எங்கே நடந்திருக்குன்னு கூட கேட்கலாம். அது நடந்தது பார்த்திங்கன்னா டெல்லியில். இதில் கொஸ்டின்லேயே இருக்குது. இந்த இது நிறையா கொஸ்டின்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கும் தெரியாதவங்க. ஓகே, பேங்க்ரியாஸ் செக்ரேட். ஒரு நம்ம பாடியில் வந்து இந்த பேங்க்ரியாஸ் வந்து எதை செக்ரேட் பண்ணோம்? பெப்சின், அட்ரினைன், தயாமின். இது பேங்க்ரியாஸ் வந்து மெயினாக நம்ம பாடியில் எதை செக்ரேட் பண்ணோம்னா இன்சுலின். இதுதான் நம்ம பாடியில் இன்சுலின் செக்ரேட் பண்ணி டயபெட்டிஸ் சம்மந்தமாக அந்த இது அதிகமாக சொந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி எதையா இதுனா இன்சுலின் தான் பேங்க்ரியாஸ் மூலமாக இதாகும். இந்த வெயிட் ஆஃப் ரிலே பேட்டர்ன் இஸ், அதாவது ரிலே ஈவெண்ட் உங்கள் எல்லாம் தெரிஞ்சதான். அந்த ரிலே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை கேரி பண்ணிட்டு ஓட்டாங்களா, அந்த பேட்டர்னோட வெயிட் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. மோர் தென் 30 கிராமா, 45 கிராமா, நாட் லெஸ் தென் 50 கிராமா, இந்த மாதிரி கேட்குறாங்க. இதுவும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்குறாங்க. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 50 கிராம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் அதோட வெயிட் வந்து 50 கிராம் இருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈச் டீம் ஆஃப் பீச் வாலிபால் கன்சன். ஒரு பீச் வாலிபால் கேம்ஸ் இருந்தால் அதில் ஒரு டீமில் வந்து மினிமம் எத்தனை பிளேயர்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்னா 6 பிளேயர்ஸா, 7 பிளேயர்ஸா, 2 பிளேயர்ஸா, 3 பிளேயர்ஸாக கேட்டிருக்காங்க. இது பேசிக் தான். 2 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. பீச் வாலிபால்னாலே 2 பிளேயர்ஸ் தான், அவங்க தான் ஒரு டீமுக்கும் இருப்பாங்க. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபுட்பால் ஆரிஜினேட்டட் இன், இதில் கொஞ்சம் அந்த இடத்துல வரல ஆப்ஷனில், ஃப்ரான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அது கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் நீங்கள் படிக்கல, கரெக்டாக படிச்சுக்கோங்க. இது ஃபுட்பால் ஆரிஜினேட்னாலே எங்கே இருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் நிறையா மோஸ்ட் ஆஃப் த கேம் எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கோ இங்கிலாந்து தான் இருக்கும். ஸோ அதோட ஃபுட்பாலும் ஒன் ஆஃப் த ஆரிஜினேட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஃபுட்பாலும் இங்கிலாண்டில் தான் ஆரிஜினேட் ஆகிருக்கும். பென்டாத்லன் இஸ் கண்டக்டட் ஃபார் ஒன்லி ஃபார், அதாவது பென்டாத்லன் ஈவெண்ட் கண்டக்டட் ஒன்லி ஃபார். யாருக்காக பென்டாத்லன் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க? கேர்ள்ஸ்க்கா, உமனுக்கா, மென்னுக்கா, பாய்ஸ்க்கா? இது ஒரு கம்பைன் ஈவெண்ட். இது யாருக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மென்னுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய 5 ஈவெண்ட்ஸ் இருக்கும் டோட்டலாக. டெக்காத்லனா 10 சொல்கிறோம்ல, அது மாதிரி பென்டாத்லங்கிறது 5 ஈவெண்ட். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இயர். அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி மெயினாக நம்ம இந்தியா லெவலில் கோச்சிங்க்கு நிறையா இப்போ நம்ம தமிழ்நாடு லெவலில் STIT இருக்க மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் என்ன இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கோம். இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே STIT கேட்டால் 1992 நம்ம தமிழ்நாட்டு லெவலில். கண்டினியூஸ் ட்ரைனிங் மெத்தட் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை. இந்த மாதிரி ட்ரைனிங் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆத்தர் யாருன்னு சொல்லி நிறையா இதில் கேட்டே இருப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில். இது பார்த்திங்கன்னா
மோர்கன் ஆண்டர்சன் சர்க்யூட் ட்ரைனிங் நமக்கு தெரிஞ்சது தான். இவங்க கேட்டுக்கிறது கண்டினியூஸ் ட்ரைனிங். ஸோ எந்த வான் அகைன் அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. சப்போஸ் சர்க்யூட் ட்ரைனிங் கேட்டாங்கன்னா ஆண்டர்சன், மார்க்கன் ஆண்டர்சன் கரெக்டு. தாமஸுங்க இந்த இடத்துல எல்பி மேத்யூங்க நம்ம இந்த மெத்தடை பீரியட் சீசனில் படிப்போம் பார்த்தீங்களா, அந்த இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது மாதிரி நிறையா வீடியோஸ் எங்கள் சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறையா கொஸ்டின் பேங்கு எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. கொஸ்டின் பேங்கு வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. அதுபோல் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னா எங்கள் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறையா ஃபிசிக்கல் சம்மந்தமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக